எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லிக்கிறேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என்னோடய ஓன் பர்ச்சேசிங் தான். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுதான் டெலிவரி ஆகிருந்தது. இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே ஆகிடுச்சு. ஸோ 1 மந்த்தாக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஓகேவா நாட் ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே வாங்கின ப்ராடக்ட், வேறு எதுவும் இல்லைங்க. மார்ஸ் பிராண்டோட லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருந்தேன். என்னோடய மேக்கப் ஐட்டம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஐலைனர், லிப்ஸ்டிக் தான். ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் தான் ஐலைனர் வந்து போடுவேன். மற்றபடி எங்கேயாவது வெளியில் போகணும், சும்மா சின்னதாக வெளில போய்ட்டு வரதா இருந்தால் கூட நான் வந்து லிப்ஸ்டிக் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்னால் இந்த லிப்ஸ்டிக் தான். ஸோ அதனால் இது வந்து நல்ல ஒரு பிராண்ட் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் என் கண்ணில் பட்டது இந்த மார்ஸ் பிராண்டு. ஸோ இதோட 4 லிப்ஸ்டிக் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் காம்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரியும் ஆகிடுச்சு. சரி ஓகே யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். சூப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு டைம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிப்பில் வந்து அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகுதுன்னு. எனக்கு வந்து இதை பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வாங்கி ஒரு 4-5 ஃபங்க்ஷனுக்கு இதோட யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன்னாலே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டில் வந்து பார்த்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு லிப்ஸ்டிக் வந்து நல்லா ஸ்டேயாக இருந்தது. நல்லா லாங் ஸ்டே, ஒரு 5 or 6 hours வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டே ஆகுது. வாட்டர் ப்ரூஃப், மச் ப்ரூஃப் எல்லாமே ஓகே, சூப்பராக தான் பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. எனக்கு இது ஓகேன்னு பர்சனலாக ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குற உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன், இப்போ போட்டிருக்கேன். ஸோ போடாமல் இருந்ததுக்கும் போடுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா என் ஃபேஸில் தெரியும். நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக ஆக்கிட்டு காட்டுது இல்லையா என் ஃபேஸை. ஸோ அதுதான் எனக்கு லிப்ஸ்டிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 ஷேடு தான், இந்த கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 4 ஷேடு தான், 5, 6, 7, 8 இது 4 தான் வந்து மார்ஸ் பிராண்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மறுபடியும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என்னோடய ஓன் பர்ச்சேஸ் தான். ஓகே சரி, இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, ஸோ சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் தான். ஸோ நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா போன்லெஸ் தனியாக, போனோடு இருக்கிறது தனியாக வந்து பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த போன்லெஸ்ஸை வந்து சின்ன சின்ன பீஸாக, அதாவது பாப்கார்ன் சிக்கனுக்கு வந்து எவ்வளோ சைஸ் இருக்கும், ஸோ அந்த சைஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணிக்கிட்டேன் எல்லா போன்லெஸ் சிக்கனையும். இது வந்து ஒரு 1/2 kg லெவலில் இருக்கும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ், ஒரு 50 கிராம் போல் தயிர், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மசாலா ஐட்டம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர் எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளார எடுத்து வச்சுட்டேன் இதை. அதுக்கப்புறம் இந்த போனோடு இருந்தது இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பிரியாணி பண்ணிட்டேன். ஸோ பிரியாணி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தடவை சூப்பரான கன்சிஸ்டன்சியில், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலில் பார்த்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக வந்திருந்தது. நான் வந்து இந்த தடவை நல்லா கொஞ்சம் ஜூஸியாக தான் பண்ணியிருந்தேன். அதாவது சீரக சம்பா பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் தான் பார்த்துட்டிங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் பிரியாணி குக் ஆகியிருந்த விதமாக இருக்கட்டும், அந்த கலராக இருக்கட்டும், அந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அதுவும் அந்த கறியை எடுத்து பாரு கையில், அப்படியே பார்த்துட்டிங்கன்னா பொல 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 பொலன்னு உதிருது. அப்படியே நசுக்கி பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகியிருந்தது. ஸோ செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ செம்மையாக ஒரு ரவுண்டுக்கு வேணா 2 ரவுண்டாக சாப்பிட்டோம். இதுக்கு சிம்பிளாக ஆனியன் ரைத்தா வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கிட்டோம். ஸோ சிம்பிளாக வந்து லஞ்சை பிரியாணி ஆனியன் ரைத்தாவோட முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துட்டேன். அதை வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு ஈக்குவல் ரேஷியோவில் வந்து எடுத்துக்கிட்டு அதோட வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர், சில்லி, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு கிளறி வச்சிட்டோம்னா அந்த சிக்கனை வந்து அந்த மாவில் வந்து நல்லா டிப் பண்ணி பரட்டி அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் பாப்கார்ன் சிக்கன் தயார். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி அந்த மாவில் கோட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் தண்ணியில் டிப் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் டிப் பண்ணி அதில் இந்த முட்டையிலேயே மசாலாலாம் போட்டு அதில் டிப் பண்ணி மறுபடியும் அந்த மாவில் கோட் பண்ணி அப்படியும் பண்ணலாம். 2 டைம் டிப் பண்ணி போடலாம். ஸோ அது இன்னும் நல்லா வரும். நான் இந்த தடவை ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே டேஸ்ட் அப்படியே மொறு மொறுன்னு அவுட்டர் லேயர் இருந்தது, உள்ளார நல்லா ஜூஸியாக இருந்தது. என்ன நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.